வணக்கம். கேஜி மாஸ்டர். மீண்டும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்போதாவது உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸில் அல்லது பாசிவ் வாய்ஸில் சந்தேகம் அல்லது தடுமாற்றம் ஏற்பட்டுள்ளதா? கவலையே வேண்டாம். 12 காலங்களிலும் செய்வினை செயற்பாட்டு வினையை எவ்வாறு அமைப்பதென்பதை முழுமையாக இந்த காணொளியில் கற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். அதன் பிற்பாடு மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்வதற்கான தேவை ஏற்படப் போவதே இல்லை. ஒரு முறை கற்றுக்கொள்வோம், அதை முழுமையாக கற்றுக்கொள்வோம். இந்த காணொளி என்னுடைய கிஃப்ட். நீங்களும் அதை கிஃப்டாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். நன்றி. முதலில் செய்வினை வாக்கியம் என்றால் எவ்வாறு அமைகின்றது என்பதை பார்ப்போம். ஒரு வாக்கியம் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் ஆகிய 3 பகுதிகளை கொண்டிருக்கும். இங்கே சப்ஜெக்ட் செயலை செய்வதாக இருக்கும், வேர்ப் செயலாக இருக்கும், ஆப்ஜெக்ட் செயலை பெறுவதாக இருக்கும். செய்வினை வாக்கியத்தில் சப்ஜெக்ட் செயலை செய்பவர் மீது நாங்கள் கவனத்தை செலுத்துகின்ற பொழுது அது செய்வினை வாக்கியமாக அமையும். உதாரணமாக, கபிலன் பந்தை உதைத்தான். இங்கே கந்தன் எழுவாய், பந்து செய்யப்படு பொருள், உதைத்தான் என்பது செயல். செயலை செய்தவரை, அதாவது கபிலனை நாம் எழுவாயாக பயன்படுத்துகின்ற பொழுது அந்த வாக்கியம் செய்வினை வாக்கியம். செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் செய்யப்படு பொருள், அதாவது செய்வினை வாக்கியத்தில் எது ஆப்ஜெக்டாக இருந்ததோ அது சப்ஜெக்டாக மாற்றப்படும். உதாரணமாக, கபிலன் பந்தை உதைத்தான் என்ற செய்வினை வாக்கியத்தில் செய்யப்படு பொருளாக இருந்த பந்து, அதாவது உதைத்தல் என்ற செயலை பெற்றுக்கொண்ட பந்து, த ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன், பாசிவ் வாய்ஸுக்கு மாற்றுகின்ற பொழுது சப்ஜெக்டாக மாறும். அதாவது பந்து கபிலனால் உதைக்கப்பட்டது என்று வாக்கியம் அமையும். இதை இலகுவான முறையில் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு வழி என்னவென்றால், ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்ட் செயலை செய்வதாக இருந்தால் ஆக்டிவ் வாய்ஸ், சப்ஜெக்ட் செயலை பெறுவதாக இருந்தால் பாசிவ் வாய்ஸ். இப்போது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸை சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சாதாரண நிகழ்காலத்தில் ஆரம்பிப்போம். இப்பொழுது இங்கு தரப்பட்டுள்ள உதாரணங்களை பார்ப்போம். ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போன்று ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் மூன்றும் இருக்கும். அங்கு இருக்கின்ற வேர்ப், அதாவது வினைச்சொல், சாதாரண நிகழ்காலத்துக்குரியதாக இருக்கின்ற பொழுது அந்த காலத்திற்குரிய செய்வினை வாக்கியமாக அமையும். இதற்கான சூத்திரத்தை பாருங்கள். த ஃபார்முலா சப்ஜெக்ட் பிளஸ் பேஸ் வேர்ப், அதாவது V1 பிளஸ் ஆப்ஜெக்ட், அதாவது செய்யப்படு பொருள். முதலாவது ஆக்டிவ் வாய்ஸை பார்ப்போம். த ஷெஃப் குக்ஸ் த மீல். சமையல்காரர் உணவை சமைக்கிறார். இங்கே சமைக்கிறார் என்பது வழமையாக அவர் உணவை சமைக்கிறவர் என்று பொருள் கொள்ளல் வேண்டும். இங்கே 3 விடயங்களை நாம் அவதானிக்க வேண்டும். செயலை செய்பவர், குக்ஸ் என்பது செயல், மீல் அதாவது உணவு என்பது செய்யப்படு பொருள். செய்வினை வாக்கியத்தில் செயலை செய்பவர், அதாவது சமையல்காரர் எழுவாயாக இருப்பார். இப்போது பாசிவ் வாய்ஸ் பற்றி பார்ப்போம். த மீல் இஸ் குக்ட் பை த ஷெஃப், அதாவது சமையல்காரரால் உணவு சமைக்கப்படுகிறது. இங்கே 3 விடயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது, த மீல் உணவு என்பது எழுவாயாக வருகின்றது. செய்வினை வாக்கியத்தில் எது செய்யப்படு பொருளாக இருந்ததோ, அதாவது செயலை பெற்றுக்கொண்டதோ, அது செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் எழுவாயாக வரும். இரண்டாவது, செய்வினை வாக்கியத்தை நாம் செயற்பாட்டு வினையாக மாற்றுகின்ற பொழுது பி வேர்ப் ஆம், இஸ் அல்லது ஆர் என்பது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்கு பயன்படுத்தப்படும். அதாவது துணை வினைச்சொல்லாக ஆக்சிலியரி வேர்ப் அல்லது ஹெல்பிங் வேர்ப்பாக பி வேர்ப் பயன்படுத்தப்படும். அவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற பொழுது பி வேர்ப்புடன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 வினைச்சொல் வடிவம்
குக்ட் என்பது பயன்படுத்தப்படல் வேண்டும். அடுத்ததாக யாரால் என்று குறிப்பிடுவதற்கு பை த ஷெஃப் என்று குறிப்பிடுகின்றோம். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் யாரால் என்பது குறிப்பிடப்படுவதில்லை என்பதையும் குறித்துக் கொள்ளுங்கள். ஆனால் பரீட்சைகளுக்கு நிச்சயமாக நீங்கள் அவற்றை பயன்படுத்த வேண்டும். இந்த முதலாவது ஸ்லைடில் செய்வினை என்றால் என்ன, செய்யப்பாட்டு வினை என்றால் என்பதை முழுமையாக கற்றுக்கொண்டோம். அடுத்த காலத்திற்கு செல்வதற்கு முன்னர் மீண்டும் ஒரு முறை இவற்றை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் எவ்வாறு வருகின்றது என்பதை பார்ப்போம். இதற்கான சூத்திரம் செய்வினை வாக்கியத்திற்கு சப்ஜெக்ட் பிளஸ் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் பிளஸ் வேர்ப்புடன் ஐஎன்ஜி சேர்க்கப்பட்டிருப்பது, அத்தோடு செய்யப்படு பொருள். உதாரணத்தை பாருங்கள். த ஷெஃப் இஸ் குக்கிங் த மீல். அதாவது சமையல்காரர் சமைத்துக் கொண்டிருக்கின்றார், செயல் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது பாசிவ் வாய்ஸை பார்ப்போம். அதற்கான சூத்திரம் சப்ஜெக்ட் பிளஸ் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் பிளஸ் பீயிங், இதுவும் பி வேர்ப்பை சேர்ந்தது, பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாக்கிய அமைப்பை பாருங்கள். த மீல் இஸ் பீயிங் குக்ட், அதாவது உணவு சமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று செயல் நடந்து கொண்டிருப்பதை குறிப்பிடுகின்றது. பயிற்சிக்காக தரப்பட்ட வாக்கியத்தையும் பாருங்கள். ஆக்டிவ், தே ஆர் பில்டிங் எ ஹவுஸ். பாசிவ், a house is being built. மீண்டும் ஒரு முறை ஆக்டிவ் பாசிவ் என்பவற்றின் கட்டமைப்பை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சம்பந்தமாக பார்ப்போம். பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்றவுடன் முதலில் நினைவுக்கு வர வேண்டியது ஹேஸ், ஹேவ் அல்லது ஹேட் என்பது ஹெல்பிங் வேர்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பதாக இருப்பது முக்கியம். இப்பொழுது ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஆக்டிவ் சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் அல்லது ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 பிளஸ் ஆப்ஜெக்ட். இப்பொழுது ஆக்டிவ் வாய்ஸை பாருங்கள். ஹேஸ் குக்ட், சமைத்துள்ளார். சமைத்தார் என்பதல்ல, சமைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதல்ல, சமைத்துள்ளார். இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்குரிய இயல்பு. அதாவது செயல் முடிந்து விட்டது, ஆனாலும் அது இப்பொழுதும் ஏதோ ஒரு தொடர்பை வைத்திருக்கின்றது. இப்போது பாசிவ் வாய்ஸுக்குரிய ஸ்ட்ரக்சரை பாருங்கள். சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் அல்லது ஹேவ் பிளஸ் பீன் பி வேர்ப் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3. த மீல் ஹேஸ் பீன் குக்ட். பாருங்கள், ஹேஸ் பீன் குக்ட், சமைக்கப்பட்டுள்ளது. குறித்துக் கொள்ளுங்கள். இங்கே இன்னொரு விடயத்தையும் குறித்துக் கொள்ளுங்கள். ஹேஸ் அல்லது ஹேவ் என்பது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்பதை வெளிப்படுத்துவதற்கும், பீன் என்பது, அதாவது பி வேர்ப்பினுடைய பீன் என்பது செயற்பாட்டு வினைக்குரியதாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கின்ற பொழுது ஹேஸ் அல்லது ஹேவ் அல்லது ஹேடும், பாசிவ் வாய்ஸாக பயன்படுத்துகின்ற பொழுது ஏதோ ஒரு வடிவத்தில் பி வேர்ப்பும் வரும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை ஸ்ட்ரக்சரை நன்றாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் எவ்வாறு அமைகின்றது என்பதை பார்ப்போம். இங்கே இதற்கான ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப், அதாவது V2 பிளஸ் ஆப்ஜெக்ட். பாசிவ் வாய்ஸிற்கு சப்ஜெக்ட் பிளஸ் was அல்லது were, அதாவது பி வேர்ப்பினுடைய பாஸ்ட் டென்ஸுக்குரிய வினைச்சொற்கள் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3. இப்போது வாக்கியங்களை பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸுக்கான வேர்ப் ப்ளூ கலராலும், பாசிவ் வாய்ஸுக்கான வேர்ப் ரெட் கலராலும் மார்க் பண்ணப்பட்டிருக்கின்றது. அவதானித்துக் கொள்ளுங்கள். ஆக்டிவ் சென்டென்ஸில் குக்ட், அதாவது சமைத்தார் என்றும், பாசிவ் வாய்ஸில் த மீல் வாஸ் குக்ட், சமைக்கப்பட்டது என்றும் குறிப்பிடப்படும். இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை குறித்துக் கொள்ளுங்கள்.
இடையிடையே முக்கியமான விடயங்கள் வருகின்ற பொழுது அதை நான் குறிப்பிடுவேன். அதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸிலும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸிலும் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு வருகின்ற வினைச்சொல்லுக்கு ஹெல்பிங் வெர்ப் இருக்க மாட்டாது. அதாவது வேறு எந்த வினைச்சொற்களும் இல்லாமல் தனித்துத்தான் இந்த 2 காலங்களுக்கான வினைச்சொற்கள் வரும். அதாவது V1ம் V2வும் எப்பொழுது வாக்கியங்களில் வருகின்றதோ அது ஒருபொழுதும் உதவி வினைச்சொற்களுடன் வருவதில்லை. தனித்துத்தான் இந்த வினைச்சொற்கள் பயன்படுத்தப்படும். எனவே குக்ட் என்பது ஆக்டிவ் வாய்ஸிலும் வந்திருக்கின்றது, பாசிவ் வாய்ஸிலும் வந்திருக்கின்றது. ஆனால் பாசிவ் வாய்ஸில் was என்ற ஹெல்பிங் வெர்ப் உதவி வினைச்சொல்லுடன் வருகின்றது. அவ்வாறு உதவி வினைச்சொல்லுடன் வருகின்ற பொழுது அது V3. எனவே V1ம் V2வும் ஒருபொழுதும் உதவி வினைச்சொற்களுடன் வருவதில்லை என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பார்க்கின்றோம். இங்கு ஆக்டிவ் வாய்ஸிற்கு சப்ஜெக்ட் பிளஸ் was அல்லது were, அத்தோடு verb பிளஸ் ing, அதாவது சிலர் verb பிளஸ் ing என்பதை V4 என்கிறார்கள், சிலர் V5 என்கிறார்கள். அந்த தடுமாற்றம் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் verbing அல்லது verb பிளஸ் ing என்று பயன்படுத்திக் கொள்வோம். இங்கு ஆக்டிவ் சென்டென்ஸில் was cooking என்று வருகின்றது, பாசிவில் was being cooked என்று வருகின்றது. இங்கே was என்பது பாஸ்ட் டென்ஸை குறிப்பிடுகின்ற ஹெல்பிங் வெர்பாகவும், being என்பதும் ஹெல்பிங் வெர்பாக வருவதோடு பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஃபார் கண்டினியூஸ் பாசிவ், சமைக்கப்பட்டு கொண்டிருந்தது, அதாவது செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது என்பதை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் குறிப்பிடுவதற்கு நாங்கள் being என்பதை பயன்படுத்துகின்றோம். கீழே உள்ள பிராக்டிஸ் சென்டென்ஸை பாருங்கள். He was writing a letter. A letter was being written by him. மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பார்க்கின்றோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்று சொல்லுகின்ற பொழுதே கடந்த காலத்தில் இடம்பெற்ற 2 நிகழ்வுகளில் எது முதல் நடந்ததோ அதை குறிப்பிடுவதற்கு நாங்கள் had என்ற ஹெல்பிங் வெர்பை பயன்படுத்துகின்றோம். அதனுடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் had பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 பிளஸ் ஆப்ஜெக்ட். பாசிவுக்கு சப்ஜெக்ட் பிளஸ் had பிளஸ் been பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3. ஆக்டிவ் சென்டென்ஸை பாருங்கள். had cooked, சமைத்திருந்தார். இங்கே சமைத்திருந்தார்னு சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இந்த சம்பவம் இன்னுமொரு சம்பவத்திற்கு முன்னர் நடந்திருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவதுதான். உதாரணமாக, நான் அங்கு சென்ற பொழுது சமையல்காரர் உணவை சமைத்திருந்தார். ஆகவே 2 சம்பவங்கள். ஒன்று, நான் அங்கு சென்றது, சமையல்காரர் உணவை சமைத்திருந்தது. எது முதல் நடந்தது? சமையல்காரர் சமைத்திருந்தது. இதற்குத்தான் நாங்கள் had என்ற ஹெல்பிங் வெர்பை பயன்படுத்தி முதல் நடந்த நிகழ்வு எது என்பதை குறிப்பிடுகின்றோம். பாசிவ் சென்டென்ஸை பாருங்கள். had been cooked, சமைக்கப்பட்டிருந்தது. வாக்கியங்களின் அமைப்பு முறையை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், சாதாரண எதிர்காலத்தை பற்றி பார்க்கின்றோம். இங்கு நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸிற்கு சப்ஜெக்ட் பிளஸ் வில் அல்லது ஷால் பிளஸ் பேஸ் வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். பாசிவிற்கு சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3. இங்கே வில் என்பது ஒரு மோடல் வெர்ப், அதே போன்று ஷால் என்பதும் ஒரு மோடல் வெர்ப் தான். அவற்றை பயன்படுத்துகின்ற பொழுது அதனைத் தொடர்ந்து வருகின்ற
வினைச்சொல் எப்பொழுதும் பேஸ் வேர்ப்பாகத்தான் இருக்கும். உதாரணத்தை பாருங்கள். த ஷெஃப் வில் குக் த மீல். வில் என்பதைத் தொடர்ந்து குக் என்று பேஸ் வேர்ப் வருகின்றது. வில் என்பது எதிர்காலம் சார்ந்த காரணத்தினால் சமையல்காரர் உணவை சமைப்பார் என்று வரும். அதே நேரத்தில் பாசிவ் வாய்ஸை பாருங்கள். த மீல் வில் பி குக்ட் பை த ஷெஃப். சமையல்காரரால் உணவு சமைக்கப்படும். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்ன சொல்லுங்கள்? வில் பி. பி என்பது பேஸ் வேர்ப். வில் பி குக்ட். இப்போது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் சம்பந்தமாக பார்க்கின்றோம். ஆக்டிவிக்குரிய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வேர்பிங் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். பெரும்பாலும் இந்த டென்ஸில் பாசிவ் பயன்படுத்தப்படுவதில்லை. இருந்தாலும் அது எவ்வாறு அமைகின்றது என்பதை இங்கு தந்திருக்கின்றேன். அதற்கான ஸ்ட்ரக்சரும் கீழே தரப்பட்டுள்ளது. ஆக்டிவ் சென்டென்ஸில் வில் பி குக்கிங் என்று வரும். பாசிவ் சென்டென்ஸில் வில் பி பீயிங் குக்ட் என்று வரும். ஆக்டிவ் சென்டென்ஸில் சமையல்காரர் உணவை சமைத்து கொண்டிருப்பார் என்றும், பாசிவில் சமையல்காரரால் உணவு சமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்றும் பொருள்படும். பரீட்சைகளுக்கு சில வேளை தேவைப்படலாம். எனவே மீண்டும் ஒரு முறை இவற்றை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாம் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே முக்கியம் என்னவென்றால் காலங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் செய்வினை செயற்பாடு வாக்கியங்களை மிக இலகுவாக அமைத்துக் கொள்ளலாம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்பது என்ன? எதிர்காலத்தில் இடம்பெறவுள்ள 2 சம்பவங்களில் எது முதலாக இடம்பெறுகின்றதோ அதற்கு நாங்கள் வில் ஹாவ் என்பதை பயன்படுத்துகின்றோம். ஆக்டிவிற்கான ஸ்ட்ரக்சரை பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். பாசிவிற்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆக்டிவ் சென்டென்ஸை பாருங்கள். வில் ஹாவ் குக்ட், அதாவது சமைத்திருப்பார் அல்லது சமைத்து வைத்திருப்பார். உதாரணமாக, நாங்கள் அங்கு செல்வதற்கு முன்னர் அவர் சமைத்து வைத்திருப்பார் என்பதை குறிப்பிடுவதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ். இங்கே சமையல்காரருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. பாசிவ் சென்டென்ஸை பார்ப்போம். த மீல் வில் ஹாவ் பீன் குக்ட். உணவு சமைக்கப்பட்டிருக்கும் அல்லது உணவு சமைத்து வைக்கப்பட்டிருக்கும். இங்கே உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை இவற்றை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதாவது பயன்பாட்டில் இல்லாத செயற்பாட்டு வினைகள். பாசிவ் வாய்ஸஸ் நாட் இன் யூஸ். பெரும்பாலும் இவற்றை பயன்படுத்துவதில்லை. சிலது பயன்படுத்தவே முடியாது. நாங்கள் ஏற்கனவே ஆங்கிலத்தில் உள்ள 12 காலங்களில் 9 காலங்களை மிக சிறப்பாக கற்றுக்கொண்டோம். மிகுதியாக உள்ள காலங்கள் இந்த 3 தான். இவை பயன்படுத்தப்படுவதில்லை. இந்த 3ம் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குரியவை. அது ப்ரெசண்டாக இருக்கலாம், பாஸ்டாக இருக்கலாம் அல்லது ஃபியூச்சராக இருக்கலாம். பயன்படுத்தப்படுவதில்லை. இருப்பினும் இந்த 3 காலங்களும் ஆக்டிவ் வாய்ஸுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றினுடைய வாக்கிய அமைப்பை பாருங்கள். has been cooking the meal for an hour, had been cooking the meal for an hour, will have been cooking for 2 hours என்று ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கின்ற கால பகுதி குறிப்பிடப்படுகின்றது. 1 மணித்தியாலமாக 2 மணித்தியாலங்களாக என்று அந்த செயலின் தொடர்ச்சியை ஒரு கால அளவால் குறிப்பிடப்படுகின்றது என்பதையும் குறித்து கொள்ளுங்கள். இவை உங்களுக்கான ஒரு சிறிய பரீட்சை. இதற்கான விடைகளை கமெண்டில் பதிவு செய்ய தவறாதீர்கள். முக்கியமாக ஒரு விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையவே கிடையாது. There is no failure in our life. Either we win or learn. வெல்கிறோம் அல்லது கற்றுக்கொள்ளுகிறோம். பரீட்சைக்கான விடைகளோடு உங்கள் பார்வையையும் பதிவு செய்யுங்கள். நன்றி.